அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே, எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, நீர் எங்களை மீட்டு கொண்டு நீதிமான் ஆக்கியிருக்கிறீர். அதற்காமை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் வேதத்தில் உள்ள சத்தியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தலும்படியாய் ஜெபிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 11வது அதிகாரம் 15வது வசனம். நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம எருசலேமுக்கு போவோம், யூதேயாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப சீஷர்கள் கேக்குறாங்க, அங்க உங்களை கல்லெறிய தேடுகிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது, லாசரு நித்திரையாயிருக்கா, நான் போய் எழுப்ப போறேன்னு சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து லாசரு மரித்து போயிட்டான் அப்படின்றத வெளிப்படையா சொல்லும்போது சொல்ற நேரத்துல இத சொல்றாரு. லாசரு மரிக்கிற நேரத்துல நீங்க நான் அங்கே இராததினால், ஒருவேளை இயேசு கிறிஸ்து அங்க இருந்திருந்தா அந்த மரணம் ஏற்படாம இருந்திருக்கலாம். ஆனா அங்க இராம இருந்ததுனால நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து இப்ப அங்க போய் மரித்த லாசருவ உயிரோடு எழுப்ப போறாரு. அந்த அற்புதம் நடக்கும்போது சீஷர்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகும். அந்த விசுவாசம் உண்டாகிறதுக்கு ஏதுவாகிறது. அதனால நான் அதை நினைச்சு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்றாரு. உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன், இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். லாசரினிடத்திற்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறார். அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள். அவரோடு இயேசு கிறிஸ்துவோடு மரிக்கிறதுக்கும் நம்ம அவர் கூட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தோமா சொல்றார். ஏன்னா அங்க எல்லா ஜனங்கள் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி தேடிக்கொண்டு இருக்காங்க. நம்ம மறுபடியும் அங்க போகும்போது இயேசுவ மரணத்தை சந்திக்க நேரிடலாம். அப்ப நம்ம அவர் கூட இருக்கும்போது நம்மளையும் கூட கொலை செய்யலாம். அதுக்கு நம்ம ஆயத்தத்தோடு போவோம் வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறார். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். லாசருவ கல்லறையில வச்சு 4 நாள் ஆயிடுச்சு. யூதர்களோட நம்பிக்கை என்னன்னா, 3 நாள் வரைக்கும் அந்த ஆத்மா அந்த சரீரத்தை சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அந்த ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சு வெளியே போயிரும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இப்ப 4 நாள் ஆன பிறகு அந்த ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சு போயிருச்சு. இப்ப அதுக்கு உயிரற்ற அந்த சரீரத்தை அவங்க கல்லறையில வச்சுட்டாங்க. பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. எருசலேம்ல இருந்து 2 மைல் தூரத்துலதான் பக்கத்துல இருந்துச்சு பெத்தானியான்ற ஊர். யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். மார்த்தார் மரியாளுக்கு அவங்க சகோதரன் ஆகிய லாசரு மரித்ததுனால அவங்க துக்கத்துல இருந்தாங்க. அது ஆறுதல் படுத்தும்படியா யூதர்கள் நிறைய பேரு மார்த்தாள் மரியாள் இடத்துல வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது
அவருக்கு எதிர்கொண்டு போனான். முதல்ல மார்த்தாள் தான் கேள்விப்படுறா, இயேசு அவங்கள தேடி வர்றாரு அப்படின்றத கேள்விப்பட்ட உடனே அவ எதிர்கொண்டு போனாள். இயேசுவுக்கு எதிர்கொண்டு போனாள். இங்க மார்த்தாள் கோபத்தோடு இல்ல, நாங்க கூப்பிட்டப்பவே வந்திருந்தா அற்புதம் நடந்திருக்குமே அப்படின்ற ஏக்கம் கூட அவளுக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் மீறி உண்மையான அன்பா இருக்கிறதுனால அவ இயேசுவை தேடி ஓடுறா, எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் மட்டும் போறா, இயேசுவை தேடி எதிர்கொண்டு போறாள். ஆனா மரியாள் வீட்டில் இருந்தாள். மார்த்தாள் இயேசுவின் இடத்தில் ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீர் ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நீங்க இங்கே இருந்திருந்தீங்கன்னா நாங்க சொல்லிவிட்டு, அவங்க வியாதியா இருந்தப்பயே ஆள் அனுப்பி இயேசுவினிடத்துல சொல்ல சொன்னாங்க. 11வது அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம வாசித்தோம். நீங்க இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஏக்கத்தை இயேசுவின் இடத்துல சொல்றார். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன். இப்பையும் நான் உங்களை நம்புறேன். நீங்க தேவனிடத்துல எதை கேட்டாலும் அதை அவர் உங்களுக்கு கொடுப்பாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விசுவாசத்தை அவ அறிக்கையிடுறா. நீங்க நான் நம்புறேன், நான் அறிந்திருக்கிறேன், நீங்க எதை தேவனிடத்துல கேட்கிறீங்களோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். உடனே இயேசு அவளுக்கு பதில் சொல்றாரு, உன்னோட சகோதரனான லாசரு உயிர்த்தெழுவான். அதற்கு மரியாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுவான் என்று அறிந்திருக்கிறேன். உயிர்த்தெழுதலை குறிச்சு நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 8வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை, தேவதூதனும் ஆவியும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்கிறார்கள். உயிர்த்தெழுதல் அவங்களுக்கு நல்லா தெரியும், உயிர்த்தெழுதல் உண்டு அப்படின்னு. கடைசி நாள்ல அவன் உயிர்த்தெழுவான், எல்லாரும் உயிர்த்தெழும் போது அவனும் உயிர்த்தெழுவான் அப்படின்னு நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தாள் சொல்லுகிறாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த யோவான் சுவிசேஷத்துல 7 இடங்கள்ல நானே நல்ல மேய்ப்பன், நானே வாசல், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 7 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி என்ன சொல்றாருதான், நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் உங்களுக்கு ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஒருவேளை என்னை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நித்திய வாழ்க்கை உண்டு. மரித்தாலும் ஒரு நாள்ல பிழைப்பான், பிழைத்து என்றென்றைக்கும் என்னோடு கூட நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு என்னோடு கூட வாழுவான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். மார்த்தாளை பார்த்து கேட்கிறாரு, உயிரோடு இருக்கும்போது என்னை விசுவாசித்தா அவன் என்றென்றைக்கும் மறிக்க மாட்டான், நம்புறையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். இவ தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார். உலகத்துல வருகிறதா நாங்க எதிர்பார்த்து காத்திருக்கிற தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நீங்க தான் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆனா அந்த நாட்கள்ல யூதர்கள் இயேசுவ தேவகுமாரன் ஏற்றுக்கொள்ளல.
ஆனா மார்த்தாள் இங்க அறிக்கை செய்யறா, நீதான் தேவனுடைய குமாரன், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, மரியாளை மட்டும் தனியா கூப்பிட்டு, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். இப்பதான் அவ தனியா கூப்பிட்டு மரியாள் இடத்துல பேசுறார். இயேசு வந்திருக்கிறத சொல்லி உன்னை அழைக்கிறார். அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். கேட்ட உடனே எழுந்து தன்னுடைய துக்கமான சூழ்நிலையெல்லாம் விட்டுட்டு இயேசுவை தேடி இங்க ஓடி வர்றத பார்க்கணும். ஏன்னா மார்த்தாலும் மரியாளும் இயேசுவை அவ்வளவா நேசிச்சாங்க. தங்களோட கஷ்ட நேரத்துல கூட இயேசுவின் மேல உள்ள அன்பை அவங்க கொஞ்சம் கூட குறையாம நேசிக்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் கூப்பிட்ட உடனே அவங்க போனாங்க. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள்ட்ட சொல்றாரு, நீங்க லாசரு மரிக்கும் போது அங்க இல்லாம இருந்து இப்ப நம்ம போகும்போது அங்க என் கூட வர்றதுனால உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும். லாசரு உயிரோடு எழுந்திருப்பதை பார்க்கும்போது உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும். அதை குறித்து நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்றாரு. லாசரு மரித்து போன லாசருவை காண்றதுக்காக அங்க வர்றாங்க. கல்லறையில வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு. மார்த்தார் மரியாளை சுற்றி அநேக யூதர்கள் ஆறுதல் சொல்லும்படியா இருக்காங்க. இயேசு வர்றாரு அப்படின்றத கேள்விப்பட்ட உடனே மார்த்தாள் இயேசுவின் இடத்துல ஓடி போறா. போகும்போது மரியாள் வீட்டுல இருந்தா. அப்ப அவ சொல்றா, நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தாள் சொல்றா. ஆனா இப்பயும் நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நீங்க எதெல்லாம் தேவனிடத்துல கேட்குறீங்களோ அதெல்லாம் அவர் செய்வார், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அப்ப இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய சகோதரன் உயிர் தெழுதுவான் அப்படின்னு சொன்ன உடனே அவ சொல்றா, கடைசி நாள்ல என்னுடைய சகோதரன் உயிர் தெழுவான், நான் அறிந்திருக்கிறேன் சொன்ன உடனே, நான் தான் உயிர் தெழுதல் ஜீவன், என்ன விசுவாசித்தா மரித்தா கூட பிழைத்திருப்பான். உயிரோடு இருக்கிறவங்க என்ன விசுவாசித்தா மரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, நீ என்னை விசுவாசிக்கிறையான்னு இயேசு கேட்கிறாரு. உடனே அவ சொல்றா, நீ தேவனுடைய குமாரன், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரிய கூப்பிட்டு மரியாளை கூப்பிட்டு போதகர் வந்திருக்கிறான்ற தகவலை சொல்லி உன்னை அழைக்கிறார் சொன்ன உடனே மரியாள் கேட்ட உடனே சீக்கிரமா எழுந்து அவரிடத்துல வந்தா. இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில கூட அவங்க விசுவாசத்துல தளர்ந்து போகல, இயேசு கிறிஸ்து மேல வச்சிருந்த அன்பு குறைந்து போகல. அப்படி அதே போல நம்மளும் கூட இயேசுப்பா உண்மையா நேசிக்கிறவங்களா கடைசி பரியந்தமும் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை விசுவாசிக்கும் போது நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். உம்மோடு என்றென்றைக்கும் வாழ போற நித்திய வாழ்க்கையை எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறேன், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மார்த்தாள் மரியாளை போல உண்மையாய் நேசிக்க, கஷ்ட நேரங்கள்ல கூட நாங்க ஆண்டவரே சோர்ந்து போகாம விசுவாசத்துல நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட, முடிவு பரியந்தமும் ஆண்டவரே நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த வாசனத்தின்படி வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. அநேகர் உம்முடைய சத்தியத்தை அறிந்து விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் சுவிசேஷ பணி செய்ய எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.